இன்னைக்கு நாம சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஆண் பெண் இரு பலருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாறுபடும். பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்குமே இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க செஞ்ச கவலைகள் திரும்ப வரும். ஒரு சிலருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சில நாள் மட்டும் இருக்கும். இல்லை, இந்த பிரச்சனை இருக்கும்போது நல்லதும் மாறி நடக்கும். ஆனால் தொடர்ச்சியாக பிரச்சனை மட்டும் இருக்குது, என்னால் இதில் இருந்து வெளியில் வர முடியலை அப்படின்னு நிறைய சிம்மராசி அன்பர்கள் வருத்தப்படுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா, இதோட நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா, பிரச்சனையோடையே இருக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்குமே உங்கள் வாழ்க்கை மாற வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்குறோம், அது நமக்கு சாதகமாக சில பரிகாரங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருந்தது, ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இப்படி இருக்க போகுது, ப்ரெசண்ட்டை நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அட்வைஸும் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்கிறீங்க. ஒரு சில பேர் கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க முடியாது. ஒருத்தவங்க பரிகாரம் செய்கிறாங்க, கரெக்டாக எதையுமே ஃபாலோ பண்ணுறாங்க, இயற்கைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயமும் செய்யலை, நேர்மையாக இருந்தும் பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கையே மறந்து போய்டும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையோடைய கடைசி பாகம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை தலையிலாக மாற்றும். சிம்மராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியாக சிம்மராசி வருதுங்க. ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிம்மம் ராசி அன்பர்களுக்கு. இந்த ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக உருவாக்கும். அதிலையும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சிம்மராசி என்பவர்கள் இந்த ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது இன்னமும் விசேஷம். சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இப்போது அஷ்டமத்தில் ராகு சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. குரு 10ல் இருக்கிறதுனால வேலையில் பிரச்சனை, வேலையில் மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராகுவும் சரி கேதுவும் சரி நிறைய மாறுபட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு எதனால் பிரச்சனை வருது, என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும், நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவசியம் செய்யணும் அப்படிங்கிறத சிம்மம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான ஒரு விஷயம் லைஃப்பில் ஏற்படணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு முக்கியமான சில விஷயங்கள், கோதுமை தானம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய நல்லதொரு விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கிறத நீங்கள் கண்கூடாக காண முடியும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால சொல்ல முடியும். ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்குமே
தன்னுடைய திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போது யார் நமக்கு செட் ஆவாங்க, எந்த ராசி செட் ஆகும், என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற செட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறத விட சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்லை பித்ரு தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறத விட சிம்மம் ராசி அன்பர்கள் பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கணம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கணம் கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல சனி சூரியன் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்க்குற பெண்ணுக்கோ ஆணுக்கோ களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குறிப்பாக குரு நீச்சம் ஏறக்கூடாது. இதை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லாவும் சுபிச்சமாகவும் இருக்கும். பித்ரு தோஷம், கால சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், ஏன் முக்கியமாக உங்களுக்கு சனி கேது சண்டாள தோஷம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஸோ சனி தசா சனி புக்தி நடந்துச்சு அப்படின்னா சிம்மம் ராசி என்பவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி ராகு தசா இல்லை ராகு புக்தி நடந்துச்சு அப்படின்னா கூட 2024 இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போகும். இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஜாதகம் பார்க்கக்கூடிய சில இடங்களில் ஜாதகம் பார்த்து கூட பழிக்காமல் போயிருந்திருக்கும். ஜாதகம் பழிக்கலை, கோட்சாரம் அப்படிங்கிறது பழிக்கலை, பரிகாரங்கள் பழிக்கலை, தொடர் தாமதத்தையும் தொடர் இழப்புகளையும் மனசு ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு உறவு முறைகளில் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் 5 விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திக்கிறாங்க. ஒன்று, நல்லதொரு வேலை கிடைக்காம இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, திருமணம் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கிறது, பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளால் வாழ்க்கை இது பண்ணுறது. கடைசி விஷயம் பொருள் சம்மந்தப்பட்ட தொந்தரவு. இது 5ம் நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. யாரோ ஒருத்தவங்க கிட்டே நம்ம அடிமையாக வாழணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய பேச்சும் வழக்கும் சிந்தனையும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தும். தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நான் வேறு ராசி மாறிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா? என்னால் இருக்க முடியலை. நான் எவ்வளவு கரெக்டாக இருந்தாலும் எனக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை அப்படிங்கிறது வர மாதிரி, எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வழி பிறக்கணும் இல்லைங்களா? 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தசா புக்திகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அப்படிங்கிறது 70% ஒர்க் ஆகும், கோச்சாரம் 30% ஒர்க் ஆகும். ஜென்ரலாக சிதம்பரம் கோவிலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் கோயில் சென்று வந்து இது சரியில்லை, திரும்ப பண பிரச்சனை வந்துகிட்ருக்கு, ஒரு நபரால் பிரச்சனை வருது, இன்னொரு பொண்ணால் பிரச்சனை வருது, சுக்கிரன் என்னோட சுய ஜாதகத்தில் நீச்சம், பொண்ணுங்க விஷயத்தில் அதிகமாக மாட்டிக்கிறேன். இது ஆண் ஜாதகத்தில். ஒரு சிலருக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கார், ஆண்கள்கிட்ட ஈஸியாக மாட்டிக்கிறேன். எனக்கு சனி நீச்சமாக இருக்குது, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிறேன். இல்லை எனக்கு ராகு இருக்கக்கூடிய ஒரு இடம் செவ்வாய் சனியின் மீது இருக்கக்கூடிய காரணத்தினால தேவையில்லாத நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனையில் போயிட்டு தலைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு குரு நீச்சமாகி வக்ரமாகி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன் தொல்லையினால் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 4 வருஷம் கஷ்டப்படுறோம், 5ஆவது வருஷம் கஷ்டப்படுறோம். தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் எப்படி மீள முடியும்? நான் சம்பாதிக்கிற காசும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் சரி, எவ்வளவு தான் பொறுத்துட்டு போனாலும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற சிம்மம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு கர்மா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் முன்ஜென்ம சாபம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. முன்ஜென்ம கர்மா, அதே மாதிரி பாஸ்டில் ஏதாவது கர்மா நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத விட தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஒரு நபருடைய நீங்கள் ஃபோனை வந்துட்டு தொடர்ந்து எடுக்கலை அப்படின்னா கூட அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்கள் நல்ல நினைவில் இருக்கும்போது லைஃப்பில் பெரிய ஆளாகணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உழைப்பு உங்கள் முன்னேற்றத்துக்காக பெற்ற தாய் தந்தையரை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய பெற்றோர்களுடைய வருத்தம் உங்களுக்கு சாபமாக இருக்கும். அடுத்த 3வது விஷயம், உங்களுக்கு பெற்றவர்களே சாபம் கொடுக்குறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போவதில்லை, முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் தப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அம்மாவுடைய அப்பா வழியிலேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கர்மா, இல்லை உங்கள் அப்பா தேடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முன்னோர்களை கவனிக்கலை, உங்கள் அம்மா வழியில் ஏதோ ஒரு கோவிலில் ஏதோ இடிச்சிட்டு கட்டியிருக்காங்க, கோவில் நிலத்தை அபகரிச்சிருக்காங்க, கோவில் நிலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய உணவுகள் வகையில் பெண்கள் அப்படிங்கிறது சூசைட் பண்ணியிருக்கலாம்,
இல்லை நீங்கள் கூட யாராவது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஏமாற்றிருக்கலாம், நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம். உங்களையே அறியாமல் ஒரு குழந்தையை ஒரு சில மாதங்களுக்கு பைக்குள்ளே வச்சு அபகரிக்கலாம் பண்ணியிருக்கலாம். அடுத்தவர்களுடைய பணம் நீங்கள் அபகரிச்சிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட தவறாக கூட பேசியிருக்கலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி எந்ததொரு வகையான ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அதிகமாக பண்ணியிருக்கலாம். இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. தெரிஞ்சு செஞ்ச தவறுகள், தெரியாமல் செஞ்ச தவறுகள், முன்ஜென்ம பாவங்கள், அதை விட அதிகமாக அப்பாவுடைய கர்மா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து உட்காந்துருக்கு உங்களுடைய ஜாதகத்தில். இதை நாம் சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும் அப்படின்னா 2 விஷயங்கள் தெரியணும். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன லக்னம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். இதை 2ஐயும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேஷ லக்னமாகவோ அல்லது விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் செவ்வாய், நீங்கள் வந்துட்டு ரிஷபம் அல்லது துலாம் லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, நீங்கள் மிதுனம் அல்லது கன்னி லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா புதன்கிழமை, நீங்கள் கடவுளை வணங்கி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம்.